அன்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீதான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில கடகராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும். இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2025 இன்னும் ஒரு மாசம் தாங்க மிச்சம் இருக்கு. 11 மாசத்துல நடக்காத அப்படி என்ன நல்லது இந்த ஒரு மாதத்துல நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க நம்மளுடைய இறுதி வாய்ப்புங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்கள் எப்பவுமே இனி திரும்ப கிடைக்காதுங்க. கடைசி 30 நாட்களை மறைந்திருக்கும் நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத இந்த பதிவுல விலாவரியா பார்க்கலாங்க. நம்மளுடைய கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க. இவங்களை அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க. இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும். இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியும். இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. இவ்வளவு அருமையான நற்குணநலங்களை கொண்ட கடகராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம நிம்மதி இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல முருகனுடைய அருளால உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் வரப்போகுது. சொல்ல போனா உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுதுங்க. வீட்லையும் உங்களுடைய மனசுலையும் அமைதி ஏற்பட போகுது. படிப்பு வேலை போட்டிகள்ல வெற்றி கிடைக்க போகுது. பயம் மனச்சோர்வு நீங்கி தன்னம்பிக்கை உயரப்போகுது. சிக்கல் வந்தாலும் அதிலிருந்து எளிதில் நீங்க மீள போறீங்க. திருமணம் வேலை வாய்ப்பு தடையெல்லாம் இல்லாமல் நிறைவேற போகுது. சண்டைகள் குறைந்து பாசம் அதிகரிக்க போகுது. வருமானம் உயரப்போகுது. கடன் சுமை குறைய போகுது. உடல் மன ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. தவறான பழக்க வழக்கங்கள் விலகி நல்ல நண்பர்கள் உங்களை சூழ போறாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் 4ஆவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட கடகராசி. கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். இவங்க எல்லாரும் நம்மளோட கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்க. கடக ராசியுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். கடக ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம். இவங்க எல்லாருமே நம்மளோட கடக ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருப்பாங்க. கடக ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களா இருப்பாங்க. சுறுசுறுப்பா செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க பயப்படவே மாட்டாங்க. தைரியமா எந்த காரியத்துல முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடியவங்களா நம்மளுடைய கடக ராசிக்காரங்க இருப்பாங்க. கடவுளை தவிர வேற யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் தெளிவா பேசுவாங்க. நம்மளுடைய கடகராசிக்காரங்க பாசத்துக்கு பெயர் போனவங்க, கருணை உள்ளம் கொண்டவங்க. இவங்க அன்புக்கு ஏங்கி தவிக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. கடக ராசியினரின் வாழ்க்கை அமைதியான கடல் போலவும் சில நேரம் புயல் போலவும் இருக்குங்க. இவங்க ஆன்மீகத்துல சிறந்தவங்க. மற்றவர்களுக்கு நல்லது செய்ய நினைப்பவர்களா இவங்க இருப்பாங்க. கடந்த 10 மாதங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இந்த 11ஆவது மாதமும் அதை விட கஷ்டமாக தான் இருந்திருக்கும். நீங்கள் கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தாலும் இவங்களுக்கு இனி வரக்கூடிய கிரகநிலை மாற்றங்களால் சிறப்பானதாக இருக்க போதுங்க. இந்த கடைசி ஒரு மாதம் சந்திரன் மனோகாரகன் என்பதால் அவர் உயர்ந்த நிலையில் இருந்தால் மனமும் உயரும். குரு பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால புத்திர பாக்கியம், கல்வி யோகம், புகழ், புண்ணியம் எல்லாம் கிடைக்கும். மறைந்திருந்த அதிர்ஷ்டம் வெளிப்படும். புதிய யோசனைகள் தோன்றும். வேலைகளில் தடையின்றி முடியும். மன அமைதி கூடும். ஆன்மீக விழிப்புணர்வு அதிகரிக்கும். சனி சோதிச்சாலும் குரு பார்த்துவாருங்க. சனி கும்ப ராசியில அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சோதனை, மாற்றம், மறுபிறப்பு ஏற்படும். சனி உங்களை சுத்திகரிக்க வந்திருக்காருங்க. நல்லது கெட்டதை புரிய வைக்கிறார். இந்த 2 மாதங்கள்ல காத்திருக்கவும் முயற்சியை வீணாக்காம இருக்கணும்னா நீங்க
ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. பழைய பயம், குற்ற உணர்ச்சி, மனசோர்வெல்லாம் நீங்க போகுது. ராகு மீன ராசியில் இருக்கிறதுனால ஆன்மீக ஈர்ப்பு, வெளிநாட்டு தொடர்பு அதிகரிக்கும். உங்களுக்கு கேது குடும்பத்தில் வாக்குவாதங்களை கொண்டு வந்தாலும் கர்ம பரிசோதனை நடக்கும். சூரியன் அரசியல், அரசு தொடர்பான விஷயங்களில் வாய்ப்புகளை கொடுப்பார். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மன அழுத்தம் மறையும். செவ்வாய் பகவான் உற்சாகத்தையும் துணிச்சலையும் கொடுப்பார். புதன் பகவான் அறிவு, தொடர்பு, திருமண யோகத்தை கொடுப்பார். இந்த 3 கிரகங்களும் வாழ்க்கைக்கு நிறம், ஒளி, கவர்ச்சி ஆகியவற்றை கொடுப்பாங்க. கடகராசிக்காரங்க மாற்றத்தின் வாசல்ல நிக்கிறீங்க. சனி சோதிப்பார், குரு காப்பாத்துவார், ராகு தள்ளிவிடுவார், கேது விளைவைப்பார், சந்திரன் அமைதியை கொடுப்பார். இது ஒரு புதிய பிறப்பு போன்றதுங்க. அடுத்து 30 நாட்கள் சோதனையிலிருந்து சாதனைக்கு மாறக்கூடிய காலமா உங்களுக்கு இருக்க போகுது. இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டம், தடை, தாமதம் நீங்கும். தொழில், வேலை, பணம், பொருளாதாரம் எல்லாவற்றிலும் முன்னேற்றம் ஏற்படும். குரு நம்பிக்கையை விதைக்க போறார். குருவின் பார்வையால் வாழ்க்கையில வெளிச்சம் பெறும். வேலையில அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாது. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்களா துளி கூட இடம் கிடையாதுங்க. இதனால் வரைக்கும் உங்களுடைய மனசுல இந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது. நீங்க சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போதுங்க. எவரை கண்டும் அச்சப்படாம தான் எடுத்துக்கொண்ட காரியங்களை திறம்பட செய்யும் கடகராசிக்காரங்களே இந்த காலகட்டம் புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு மன திருப்தி அடைவீங்க. எல்லாவற்றிலும் சாதகமான பலன் கிடைக்கும். காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். புத்தி தெளிவு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் பெறும். மனசுல தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மனக்குழப்பம் நீங்கும். பண வரத்து அதிகப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும். பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் மூலம் சந்தோஷம் கூடும். உல்லாச பயணங்கள் செல்ல நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகள் இருந்த தோய்வு நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். மரியாதை, அந்தஸ்து எல்லாம் உங்களுக்கு உயருங்க. எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். பெண்களுக்கு திறமை வெளிப்படும். காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். மனசுல தைரியம் உண்டாகும். கலைத்துறையினர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்க வாழ்க்கையில பட்ட சிரமங்கள் எல்லாமே குறையும். வேலை பளு குறைஞ்சிருங்க. நீங்க வேலையில நல்ல இடத்துக்கு வர போறீங்க. வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம். திடீர் செலவுகள் உண்டாகலாம். செலவு செய்யும் போது கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்றது உங்களுக்கு நல்லதுங்க. உங்களை சக்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும். மனக்கவலை நீங்கி மன நிம்மதி உண்டாகும். உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் காண முழு மூச்சுடன் செயல்பட போறீங்க. பொருள் வரத்து அதிகரிக்கும். வாகனம், பூமி மூலம் லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு மனசுல இருந்த வீண் பயம் அகலும். கல்வியில வெற்றி பெற நீங்க பாடுபட போறீங்க. உங்கள் உழைப்புக்கேற்ற வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரக்கூடிய காலம் உங்களுக்கு வந்துருச்சுங்க. அடுத்ததான் நம்மளுடைய கடகராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. நம்மளுடைய கடகராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த காலகட்டத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் சற்று இழுப்பறிக்கு பின்னே நடைபெறும். கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி காரியங்களை செய்தால் மிக சிறப்பாக நடைபெறும். முக்கிய முடிவுகளை குடும்ப பெரியோர்களிடம் ஆலோசனையை கேட்டு எடுக்கணும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத வளர்ச்சி பெறும். பழைய பாக்கிகள் வசூலாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது. உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்பட போகுதுங்க. அடுத்ததான் நம்மளுடைய கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த காலகட்டத்தில் மன மகிழ்ச்சி ஏற்படும். மனதிற்கினிய சம்பவங்கள் நிகழும். இழந்த சொத்து மீண்டும் கைக்கு வந்து சேரும். காரியத்தை கச்சிதமாக முடிக்கும் திறமை வந்து சேரும். தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும். வாக்கு வன்மையால நன்மைகள் ஏற்படும். தெய்வ சிந்தனைகள் அதிகரிக்கும். பண பிரச்சனை தீரும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. புதுசா நிலம் வாங்க போறீங்க. வீடெல்லாம் கட்ட போறீங்க. குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது.
படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. அடுத்ததான் நம்முடைய கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த காலகட்டம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும், வாகன யோகம் உண்டாகும், குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் காணப்படும், கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை அதிகரிக்கும், பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக சில பணிகளை மேற்கொள்வீங்க, தேவையான வசதி வாய்ப்புகள் உங்களை வந்து சேரப்போகுது, உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவுக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போறாங்க. உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும். உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும், கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணும். உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடும். உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? உலகத்தில் நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் மிக அதிகமான அக்கறை கொண்டவர்களாகவும் கற்பனை திறன் மிக்கவர்களாகவும் இருக்காங்க. பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்களாக இவங்க இருக்காங்க. கலைத்துறையில் சிறந்து விளங்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. கடகராசிக்கு குருவின் அதிசாரம் டிசம்பர் மாதம் வரை இருப்பதால் தலையெழுத்தே மாறக்கூடிய யோகம் உண்டாக போகுது. குரு ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை நீக்குவாருங்க. கடகராசிக்கு இது நாள் வரைக்கும் 12 குரு இருந்ததால் ஏற்பட்ட தடைகள் இனி நீங்கும். குரு பகவான் கடகராசிக்கு 6ஆம் மற்றும் 9ஆம் வீட்டின் அதிபதி. 6ஆம் வீடு நோய், எதிரி, கடன், வம்பு வழக்கு போன்றவற்றை குறிக்குதுங்க. 9ஆம் வீடு தந்தை, ஆன்மீகம், அதிர்ஷ்டம் போன்றவற்றை குறிக்குது. குரு கடகராசிக்கு வருவதால் கடகராசிக்காரங்களுக்கு நல்ல வருமானம், உடல் ஆரோக்கியம், அந்தஸ்து உயரும். உங்களுக்கு வந்து டிசம்பர் 6க்கு பின்னாடி எல்லாத்துலேயுமே வெற்றி தாங்க. இதற்கு முன் கடன், பகை, வம்பு வழக்கு, வேலையில் போன்ற பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். திருமண தடைகள் நீங்கும். சனி பகவான் ராகுவின் நட்சத்திரத்தில் இருந்ததால் கடகராசிக்காரர்களுக்கு வேலை, திருமணம், படிப்பு போன்ற விஷயங்களில் தடைகள் ஏற்பட்டன. சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருந்தன. ஆனால் குருவின் பார்வையால் இந்த தடைகள் நீங்க போகுதுங்க. எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்க போகுது. பெருங்கொண்ட பணம் வீட்டுக்கு வரப்போகுது. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. மருத்துவ செலவுகள் குறைய போகுது. வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க போறீங்க. கடன், பகை, வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகள் நீங்கும். திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும். ஏற்றுமதி இறக்குமதி, ஆசிரியர், உணவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். கமிஷன் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல மாற்றம் வரும். உங்க வாழ்க்கையில் இந்த காலகட்டம் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும், குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம். எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திடும். அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நம்மளுடைய கடகராசிக்காரங்க மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு உதவி செய்யும் தாய் உள்ளம் கொண்டவங்க. ஆனா இவங்க தங்கள் கஷ்டங்களை வெளிப்படுத்த முடியாம தனிமையில தவிக்கிறாங்க. கடகராசி ஆண்கள் தங்கள் உணர்வுகளை வெளிக்காட்ட முடியாம மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. கடகராசிக்காரங்க அன்புக்காக எங்கி பாசத்துக்காக எதையும் செய்ய தயாரா இருப்பாங்க. கடகராசிக்காரங்க மன வலிமை இல்லாமல் இருக்கிறதுனால மற்றவங்க இவங்களை எளிதில் வீழ்த்தி விடுறாங்க. துர்க்கை அம்மனுடைய வழிபாடு கடகராசிக்கு மன வலிமையை கொடுக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராகு கால வேளையில துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றி மண்டிட்டு வழிபாடு செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே காணாமல் போயிருங்க. உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாது. உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு பயந்து தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. நம்ம இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுட்டுருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்லையாவது யாரை கண்டும் அச்சப்படாமல் கடவுளை கண்டு
மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கார்? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்கார். உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழல்ல வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. இந்த கலியுகத்துல எல்லாருமே நம்மளை தேவைக்காக தான் பயன்படுத்துறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டுங்க, எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தான் இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. உங்களுடைய மனசுல இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை, உடல்நல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனைன்னு நீங்க இது நாள் வரைக்கும் நிம்மதியா தூங்க முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய உடல்நல பிரச்சனை, மனப்பிரச்சனை, பண பிரச்சனை எல்லாம் காணல் நீரா மறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அழகா மாறப்போகுதுங்க. கவலை இல்லாம நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க. உங்கள் நெருக்கமானவர்கள் கிட்ட உங்கள் வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுங்க. அந்த 90% பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்ட அந்த ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி, பழகும் போதும் சரி எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்களே. உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும். வந்த கஷ்டங்கள் கரையட்டும், வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும், என்றென்றைக்கும் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு துணை வரட்டும். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.